கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோருடைய நெருங்கிய சகாவாகிய இனிய பாரதி நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவருடைய கைது சம்பவம் தொடர்பாக சில மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஒவ்வொரு சம்பவங்களின் போது 4 சிறுவர்கள் பலியாகியுள்ளமை மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை சந்திப்பதற்காக ஒரு இளைஞர் மேற்கொண்ட ஒரு வித்தியாசமான முயற்சி விபரீதமாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோருடைய நெருங்கிய சகாவும் டிஎம்பிபி கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட பொறுப்பாளராகவும் இருந்த இனிய பாரதி என்பவர் நேற்றைய நாளில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசேட அதிரடி நடவடிக்கை மூலம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் அவர் தங்கியிருந்த பகுதியை சுற்றி வளைத்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். அவர் மட்டும் நேற்றைய நாளில் கைது செய்யப்படவில்லை. அவருடைய மற்றொரு கூட்டாளியாகிய இன்னுமொருவர் மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்திவெளி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட மற்ற நபருடைய பேர் தவசீலன் சசிதரன் என சொல்லப்படுகிறது. அவரும் இனிய பாரதியும் நேற்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இனிய பாரதி மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. குறிப்பாக 2006ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேரை கடத்தி நிறைய பேரை கொலை செய்தார் என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்வதற்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்னு சொன்னால், திருக்கோவில் பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர், அவருடைய பேர் உதயகுமார், அவரை கடத்தி அவரை கொலை செய்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உதயகுமார் அவர்களுடைய கொலை சம்பவம் எப்ப நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி நடந்தது. அன்றைக்கு என்ன நடந்தது சொன்னா, அவருடைய வீடு உதயகுமார் அவர்களுடைய வீடு விநாயகபுரம் பகுதியில் இருக்குது. அங்க இருந்து அவர் என்ன செய்யறாரு சொன்னா, திருக்கோவில் நோக்கி போறார். திருக்கோவில் அவருடைய அலுவலகம் இருக்குது. எனவே திருக்கோவில் நோக்கி போய்கொண்டிருக்கக்குள்ள இடையில பார்த்தீங்கன்னு சொன்னா கோரக்களப்பு என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வச்சு அவர் கடத்தப்பட்டு அங்க வச்சு சுட்டுக் கொல்லப்படுறார். துப்பாக்கியால சுட்டுக் கொல்லப்படுறார் 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி. எனவே அந்த கொலை சம்பவத்துடன் இனிய பாரதிக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது என குற்றம் சாட்டப்பட்டு உதயகுமார் அவர்களுடைய மனைவியால் நீண்ட காலமாக குற்றப்புலனாய்வு பிரிவிடமும் போலீசாரிடம் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் என்ன செய்யும் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுமே. அவர்கள் அதை கணக்கெடுக்கவே இல்லை. எல்லா முறைப்பாட்டையும் தூக்கி ஓரமாக போட்டு பேசாமல் இருந்துக்கிறார்கள். இப்போ புதிய அரசாங்கம் வந்த பிறகு பழைய ஃபைல் எல்லாத்தையும் கிண்டி எடுத்து அந்த முறைப்பாட்டை எடுத்து அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் இப்பொழுது இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இனி இவர் மீது தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறும் போது இவரால் செய்யப்பட்ட ஏனைய குற்றங்கள் வெளிவந்து நீண்ட காலத்துக்கு இந்த வழக்கு இழுபடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று ஒரே நாளில் 4 சிறுவர்கள் உயிரிழந்தமை தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது சம்பவம் எங்கே நடந்ததுன்னு சொன்னால், மட்டக்களப்பு கரடியனாறு பனிச்சங்கேணி பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய பனிச்சங்கேணி வாவியில் நீராடுவதற்காக சென்ற 3 சிறுவர்கள், அவர்களுக்கு 10 வயது 11 வயது அவ்வளோதான் அவர்களுடைய வயது. அதில் ஒரு ஆள் சிறுமி. எனவே ஒரு சிறுமியும் 2 சிறுவர்களும் என்று சொல்லி போயிருக்கணும் அந்த வாவியில் குளிக்கிறதுக்கு. அப்படி போன இடத்துல அந்த வாவிக்குள்ள மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியிருந்தது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில தான் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. ஏன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் லீவு தானே. அப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி குளிக்க போகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், முல்லைத்தீவு மாவட்டத்தில் குமுளமுனை பகுதியில் கொட்டு கிணற்றடி பிள்ளையார் கோவில் என்று சொல்லி ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கேணி இருக்குது. அந்த கேணிலையும் இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் 2 நண்பிகள் அதில் போயிட்டு செல்ஃபி எடுக்க போன இடத்துல அதுக்குள்ள மூழ்கி உயிரிழந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கொழும்புல இருந்து புலனறுவ பகுதிக்கு சென்ற ஒரு சில நண்பர்கள் அங்க இருக்கிற ஒரு குளத்துல குளிச்சு கொண்டிருக்கக்குள்ள அதுக்குள்ள மூழ்கி உயிரிழந்திருந்தார்கள். இந்த சம்பவம் நடந்ததும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 சிறுவர்களும் அநியாயமான முறையில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே வேளையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு சிறுவன் 7 வயதுடைய ஒரு சிறுவன் உயிரிழந்த சம்பவம், அதாவது பஸ்ல மோதி உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதுங்க சொன்னா மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில். மட்டக்களப்பு கரடியனாறு
கரடியனாறு பகுதியில் ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு தாயும் 2 பிள்ளைகளும் போயிருக்கணும். அப்போ பஸ் வந்து நிற்கக்குள்ள தாய் என்ன செய்கிறான்னு சொன்னால், முதல்ல 7 வயதுடைய தன்னுடைய மகனை பஸ்ஸால் இறக்கி ரோட்டு கரையில் நிப்பாட்டி போட்டு இதில் நில்லுங்க வண்டி போட்டு திருப்பி பஸ்ஸுக்குள்ளே ஏறிக்கிறா. அங்கே இருக்கக்கூடிய 11 வயசுடைய தன்னுடைய மகளை இறக்கிறதுக்கு. அப்போ தாய் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறினா பிறகு இந்த 7 வயதுடைய சிறுவன் என்ன செய்திருக்கார், ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடி இருக்கிறார். நினைக்கிறேன் ரோட்டுக்கு அங்கால தான் அவன் இந்த வீடு போல நடக்குது. எனவே ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடையக்குள்ள மற்ற பக்கம் வந்த வாகனம் உண்டு, பஸ் உண்டு, அதில் அட்டிப்பட்டு அந்த இடத்திலே வந்து அவர் உயிரிழக்கிறார். இப்படியான ஒரு துயரமான சம்பவமும் நேற்றைய நாளில் பதிவாகி இருந்தது மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில். எனவே நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் 4 சிறுவர்கள் அநியாயமான முறையில் உயிரிழந்துள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் நேற்றைய நாளின் முடிவில் மொத்தமாக 47 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்பொழுது 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளினுடைய 11வது நாள் நேற்றைய நாளாகும். நேற்றைய நாளினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 47 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே வந்து 44 எலும்புக்கூடுகள் முழுமையானவை. மொத்தமாக 47 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் நேற்றைய நாளின் முடிவில் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது கூட தமிழ் மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. அடுத்ததாக 62 பேரின் உயிரை காப்பாற்றிய பேருந்து சாரதி பற்றிய ஒரு செய்தி, ஒரு நல்ல செய்தி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், பேருந்து சாரதிகள் நித்திர தூக்கத்தில் கொண்ட பேருந்தை கொண்ட அங்கேயும் இங்கேயும் இடித்து அதில் பயணிச்சதாக்கள் வந்து கொல்லப்படுறதும் காயப்படுறதும் என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு சாரதி என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், தனக்கு வந்த ஒரு ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பஸ்ஸில், அவர் ஓடிக்கொண்டு போன பஸ்ஸில் இருந்த 62 பயணிகளையும் காப்பாற்றணும்ன்றதுக்காக முற்கூட்டியே ஒரு நடவடிக்கை கொண்டு எடுத்திருக்கார். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு பஸ் வந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பஸ் ஒன்று வந்து திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி போய்கொண்டிருக்குது. அப்படி போய்கொண்டிருக்கும் போது A9 ரோட்டில் போய்கொண்டிருக்கக்குள்ள, சாவச்சேரிக்கு கிட்டவா போய்கொண்டிருக்கக்குள்ள அந்த பேருந்தினுடைய சாரதிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு ஃபீலாக இருந்திருக்குது. அப்போ அவைக்கு தெரிந்தானே உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி, இப்போ இதே பகுதியெல்லாம் நோவும் என்ன. அப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பம் பெரியக்குள்ள வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், உடனடியாக பஸ்ஸை கொண்டு ஒரு ஓரமாக நிப்பாட்டி போட்டு அவர் வந்து அந்த சீட்டில் இருந்து கொண்டு அப்படியே மயங்கி அதில் விழுகிறார். அப்போ பஸ்ஸை நிப்பாட்டாமல் தொடர்ந்து ஓடி இருந்தார்னு சொன்னால் பெரிய ஒரு ஆபத்து ஒன்று வந்திருக்கும். அப்போ தனக்கு ஒரு பிரச்சனை வரப்போதுன்றதை டப்புன்னு முட்கூட்டியே அறிஞ்சிட்டு பஸ்ஸை கொண்டு போயிட்டு ஓரமாக நிப்பாட்டி சீட்டில் மயங்கி விழுந்தோடனே அது அதில் பயணிச்சது அந்த 62 பயணிகளுக்கு வந்து ஒரு சிட்டியான ஒரு ஃபீலிங்காக போயிட்டுது, ஒரு கவலையாக போயிட்டுது. அப்போ அவ என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பேருந்து சாரதியை, மயங்கி கிடந்த பேருந்து சாரதியை தண்ணீர் தெளித்து எழுப்பி முதலுதவி மாதிரி செய்து போட்டு உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னால் சாவச்சேரி மருத்துவமனைக்கு கொண்டு போயினோம். சாவச்சேரி மருத்துவமனையில் கொண்டு அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். எனவே அவருடைய அந்த ஒரு செயலை வந்து இப்போ நிறைய பேர் பாராட்டி கொண்டிருக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் அவருக்கான பாராட்டுகள் வந்து குவிஞ்சு கொண்டே இருக்குது. ஏனென்று சொன்னால், முற்கூட்டியே ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்து அந்த பேருந்தில் பயணம் செய்த அவ்வளோ பேரையும் வந்து காப்பாற்றி இருக்கின்றார். எனவே இதே மாதிரி பொறுப்புணர்வோடு எல்லா சாரதிகளும் நடந்து கொள்ளணும் என்றதான் எங்களுடைய விருப்பம். அதே வேளையில் சாவச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற குறித்த அந்த சாரதி வந்து மிக விரைவில் உடல்நலம் தேறி பழையபடி நல்ல நிலைமைக்கு வரணும் என்றதான் எங்களுடைய விருப்பம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை சந்திக்க முற்பட்ட ஒரு இளைஞன் கடைசியில் நடந்த விபரீதம், இது சம்பந்தமான ஒரு செய்தி. என்னென்னு சொன்னால், ஒரு 23 வயதுடைய இளைஞர் ஒரு ஆள், அவர் வந்து வெளிக்கடை பகுதியை சேர்ந்தவராம். அவருக்கு வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை வந்து சந்திக்கணும். என்ன காரணத்துக்காகன்னு தெரியல, சந்திக்கணும், சந்தித்து அவரோட கதைக்கணும், இதுதான் அவர்கிட்ட பிரச்சனை. அப்போ வந்து நிறைய தரம் வேண்டுகோள் அனுப்பியிருக்கார். பல்வேறு அதிகாரிகளுக்கு கடிதம் எல்லாம் போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கார், ஜனாதிபதியை சந்திக்கணும்னு சொல்லி. ஆனால் அவருக்கு வந்து உரிய பதில் கிடைக்கல. அப்போ பார்த்தார், வித்தியாசமான ஒரு வேலை ஒன்றை செய்து எல்லாருடைய கவனத்தை ஈர்த்தா இலகுவாக ஜனாதிபதியை சந்திக்கலாம் என்று சொல்லி போட்டு ஒரு பிளானை போட்டுக்கார். என்னென்னு சொன்னால், ரோட்டில் வந்து சிக்னல் போஸ்ட் இருக்குன்னு தானே, அந்த சிக்னல் போஸ்ட்டில் வந்து ஏறி இருக்கிறார். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க பாருங்கள் எப்படி ஏறி இருக்காருன்னு சொல்லி. அப்போ அவர் வந்து போஸ்ட்டில் ஏறி இருந்தால் பிறகு அந்த சிக்னல் எல்லாம் குழம்புப்பட்டு அந்த இடமெல்லாம் ஒரே டிராஃபிக் ஆகிட்டான். அப்போ உடனடியாக வந்து போலீஸ் வந்து ஆம்புலன்ஸை கொண்டு வந்து பிறகு எமர்ஜென்சி சர்வீஸ் எல்லாம் வந்து அவர் ஒரு மாதிரி கதைச்சு பேசி கீழே இறக்கி ஆளை கைது செய்திருக்குது. ஏனென்று சொன்னால், பொது போக்குவரத்துக்கு வந்து இடைஞ்சல் செய்தார், ஆபத்தான ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொண்டார். 3வது குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால், இது வந்து ஒரு வகையில் பிளாக்மெயில் தானே, ஒரு மாதிரி விரட்டுறது தானே. எனவே பிளாக்மெயில் செய்தார் என்று சொல்லி 3வது குற்றச்சாட்டு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் வந்து இப்போ போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை சந்திப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்துக்கு போக ஆசைப்பட்ட அந்த இளைஞர்
பிரிவினர் அதை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கொஞ்சம் திகிலூட்டு முறையில் செய்தபடியால் அப்படி அணுகினபடியால் கடைசியில் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதாக வந்துட்டுது. எனவே இப்படியான சம்பவங்கள் கூட நாட்டில் நடக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மர்மமாக இருக்குது என்னென்னு சொன்னால், எதுக்காக அவர் ஜனாதிபதியை சந்திக்க விரும்பினார் என்றது தெரியாமல் இருக்குது. ஒருவேளை அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படக்குள்ள நீதிபதிக்கு முன்னால் அந்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இந்த கேலி சித்திரத்தில் ரணில் விக்ரமசிங்க நிற்கிறார், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது செய்தி என்ன செய்தி என்று சொன்னால், மத்திய வங்கியை சுத்தப்படுத்த வெள்ளை அடித்த 10 எம்பிக்களை தேடுகின்றனர். அதாவது 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரிக்கலாம் என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் வந்தது. அதுக்கு ரணில் விக்ரமசிங்க சொல்றார், நான் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ அவர் சொல்றதை பார்த்தா இவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல நடக்குது. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் நடந்த எந்த ஒரு அநியாயத்தையும் எடுத்து பார்த்தா அதில் இவைய பெயர்கள் கட்டாயம் இருக்கும். என ரணில் விக்ரமசிங்க என்ற பேர் இருக்கும், மஹிந்த ராஜபக்சவனுடைய பேர் இருக்கும், கோத்தாபய ராஜபக்சவனுடைய பேர் இருக்கும். அவைகளுக்கு சம்பந்தம் இல்லாமல் நாட்டில் எதுவுமே நடந்திருக்காது. எனவே நான் இல்லை என்று சொல்றார். அதை தெரிஞ்சு கொண்டு தான் இந்த ஓவியர் இந்த கேலி சித்திரத்தை வரைஞ்சிருப்பார் சொல்லி நான் நினைக்கிறேன். எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.